ஒருத்தர் தொழுகையை டிலே பண்றாருன்றா விளங்கிக்கோங்க, நீங்க வெறுமனே தொழுகையை டிலே பண்ணல, உங்களோட புள்ளையோட கல்யாணத்தை டிலே பண்றீங்க, உங்களோட வியாபாரத்துல கிடைக்கிற பரக்கத்தை டிலே பண்றீங்க, உங்களோட ஒரு கடை 2 கடை ஆகணும் அதை நீங்க டிலே பண்றீங்க, உங்களுக்கு சொந்த உடனே கெட்டவனும் ஆசையாகிக்கிறீங்க, நீங்க அதை பிட் போடுறீங்க. எந்த மனிதன் தொழுகையை முன்ன பின் ஆக்குவாரோ அல்லாஹ் அவருடைய துன்யாட எல்லா காரியத்தையும் முன்ன பின் ஆக்கிட்டுவார், உலகத்துல பட்டு மாய்ந்து போட்டுவார். தொழுகைகள் நேரத்துக்கு தொழப்படும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்துல வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நிறைய அமல் சொல்லி தாரீங்க, இதுல ஆக சிறந்தது எதுன்னு சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு நிறைய அதை செய்யலாம் தானே. பல கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்து என்ன தெரியுமா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து லிவக்திஹா, நேரத்துக்கு தொழுகிறது, டைமுக்கு தொழுகிறது, அஸான் சுன்னத்தோட தொழுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு எந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மாச கணக்கு நாங்க பள்ளிக்கு வந்து தொழுது இல்லையோ அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பத்தி நான் பேசுறேன். ஃபஜ்ருடைய தொழுகைகள் தவற விட முடியாது சகோதரர்களே. எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் போறதுக்கு 3 மணிக்கு எழும்பி போவேலும் வேண்டாம், எங்கட புள்ளைகள ஸ்கூலுக்கு வெள்ளனைக்கு ஏர்லியா எழும்பி போகலும் வேண்டாம், எங்கட மத்த காரியங்கள் எல்லாம் சரியா செய்யலும் வேண்டாம். ஏன் எங்களுக்கு ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வரையில சகோதரர்கள். உலகத்துடைய அனைத்து காரியத்துக்காக வேண்டிய தொழுகையை நினைச்ச மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்றோமா இல்லையா? ஒரு ஆள் பள்ளிக்கு வரல இஷாக்கு, ஏன் பள்ளிக்கு காண மாட்டான், சரியான தலைவலி இருந்துச்சு அதனால தான் நான் பள்ளிக்கு வரல. ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே நோய் இருந்தால் அவர் வீட்டுல தொழிலும் 2 காரணம். முதலாவது மரம், கடுமையான நோய், அவரால் ஏலாம் அந்த டைம்ல வீட்டுல தொழிலும். 2வது ஹவுஃப், பயங்கரமான பயம், வீட்டுல இருந்து வெளியே வந்தா அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து, இந்த கட்டத்துல அவர் வீட்டுல தொழிலும். இந்த 2 கட்டத்தை தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்கு வீட்டுல சும்மா எங்களுக்கு தொழில, எங்க கடைகளுக்கு சும்மா தொழில, பள்ளிக்கு வந்து நாங்க தொழணும். எங்கட தொழுகைகள் மஸ்ஜிதுள்ளுக்கு இருக்கணும். இந்த 2 காரணத்தை வேற சும்மா நினைச்ச மாதிரி எங்களுக்கு கிடைச்சிடலாம் தனியை தொடர்ந்து கொலையலாது. மஸ்ஜிதுல தொழுகை நிறைவேற்றப்படணும் சகோதரர்கள். இஷாக்கையும் பள்ளிக்கு வரல, லேச தலைவலி அறிஞ்சு சைத்தான் வரல. அன்பானவர்களே, அந்த தலைவலியோட வீட்டுக்கு முன்னால இருக்கிற பள்ளிக்கு அவர் வரல, ஆனா அதே தலைவலியோட ஒரு அவர் பின்னால தூரத்துல இருக்கிற ஒரு கல்யாண வீட்டுல அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்ற வித்தியாசம் என்ன? பள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற வீட்டுக்கு தலைவலி காரணமா போகுது, கால்வலி காரணமா போகுது, சின்ன நோய்கள் காரணமா போகுது, மழை பெய்யறது காரணமா போகுது. ஏன் வரல பள்ளிக்கு? லேசா மழை தானே, வீட்டுல தொடுத்துட்டு லேசு தானே. அன்பானவர்களே, நாங்க யாரு சாரி மழை பெய்யுதுன்னு ஒரு கல்யாணோடு போகாம இருந்துக்கிறோம்.